காரோட ஸ்டெப்னி டயரை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சூர்யா டிரைவிங் ஸ்கூல்ல டிரைவிங் மட்டும் சொல்லி தராம எமர்ஜென்சி டைம்ல கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ஸ்டெப்னி சேஞ்ச் பண்றதுங்கிறது இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம். இந்த வீடியோவோட லாஸ்ட்ல ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். அதனால இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாருங்க. நம்மளோட கார் வந்து வேகனார்ல வந்து உங்களுக்கு டிரைவர் சீட்டு கீழே தான் ஜாக் இருக்கு. அந்த ஜாக்கை வந்து நீங்க சும்மா இழுத்தீங்கன்னா வராது. அந்த ஜாக்கை எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம இதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணாதான் நம்ம இதை வெளியே எடுக்க முடியும். பாத்தீங்களா, நம்ம லூஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இது கொஞ்சம் நீங்கள் லெஃப்டில் தள்ளி பின்னாடி இருந்து தான் நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா இங்கேருந்து எடுத்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியாது. பாருங்கள், பின்னாடி நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணி அந்த சைடு இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஜாக்கை வந்து நம்ம 4 வீல்லையும் எந்த இடத்துல நம்ம செட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த கரெக்டான பிளேஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லெஃப்ட் சைட் வீலுக்கு நீங்க இந்த இடத்துல தான் வந்து ஜாக் வைக்கணும். பாருங்க, இங்கேயும் உள்ள எங்கேயும் செட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல கரெக்டா நீங்க இங்கதான் ஜாக் வைக்கணும். ரைட்டுக்கு வந்து நீங்க இந்த இடத்துல தான் நீங்க ஜாக் செட் பண்ணும். பாருங்க, ஃப்ரண்ட் ரைட் சைடு வீல்ல நீங்க எங்க ஜாக்கி செட் பண்ணணும் நான் காட்டுறேன். பாருங்க, இந்த இடத்துல தான் நீங்க ஜாக்கி செட் பண்ணணும். இதுதான் கரெக்டான பிளேஸ். இங்கதான் நீங்க செட் பண்ணணும். ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு வீலுக்கு ஜாக்கி எங்க செட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இங்கதான் நீங்க செட் பண்ணும். இதுதான் கரெக்டான பிளேஸ். அந்த இடம் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா தனியா தெரியும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுதான் கரெக்டான பிளேஸ். இங்கதான் ஜாக்கி செட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம எதை ரிமூவ் பண்ண போறோம்னா, இங்க சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இது பேர் வந்து வீல் கப்னு சொல்லுவாங்க. இந்த வீல் கப்பை தான் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு கை வச்சுட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்களா, இதுக்காக நீங்க ஏதாவது டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீல் கப் வந்து உடஞ்சிரும். ஸோ நீங்க கையிலே ஈஸியா கழட்டிக்கலாம். ஸ்டெப்னி டயர் வந்து ஆல்ரெடி இதுல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டெப்னி வெளியே எடுக்க முடியும். அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நீங்க இதுக்குள்ள வச்சுட்டு பாருங்க, இந்த நட்டை நான் லூஸ் பண்ணியாச்சு. இது ஃபுல்லா நம்ம எடுத்துட்டு இந்த லாக்கை வந்து இப்படி நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டெப்னி நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜாக் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த நம்மளோட புது ஸ்டெப்னி டயரை வந்து நீங்க அதுக்கு அடியில வச்சிடணும். இது ஒரு சேஃப்டிக்காக. நம்ம ஜாக் செட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 4 நட்டையும் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். அதை எப்படி ப்ராப்பரா லூஸ் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறேன். நீங்க இப்ப இந்த நட்டை ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற இந்த நட் தான் நீங்க நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். இதுவே இந்த நட்டை ரிமூவ் பண்றீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நட்டை தான் நீங்க ரிமூவ் பண்ணணும். ஆப்போசிட்ல தான் நீங்க ரிமூவ் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 நட்டு இருக்கு. சில கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஸ்டெப்னில 5 நட்டு இருக்கும். சோ நீங்க ஆப்போசிட்ல ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒரு நட்டை நீங்க லாஸ்ட்ல ரிமூவ் பண்ணிக்கோங்க. வீல் ஸ்பேனரை நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சு ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்படி கொஞ்சம் கிராஸா இந்த மாதிரி வச்சு நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி வச்சு ரிமூவ் பண்ணணும். நீங்க இதை கையிலேயே லூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களால முடியலன்னா நீங்க செப்பல் போட்டு இது மேல உங்க காலை வச்சு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா லூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளவுதாங்க, நம்ம லூஸ் பண்ணிட்டோம். சில நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து போர்ஸ் பண்ணி எஃபோர்ட் போட்டோம்னா நம்ம சீக்கிரம் லூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்ல இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் இதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த 4 நட்டையும் நான் ஜஸ்ட் லூஸ் பண்ணி விட்டுருக்கேன். நீங்க ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஜாக் எப்படி செட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜாக்கை வந்து நம்ம கரெக்டா செட் பண்ற இடத்துல வச்சுட்டு இதை கையிலேயே நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா மேல வரும். பாருங்க, உங்களுக்கு தெரியும். கையிலேயே நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூரம் ரொட்டேட் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, கரெக்டா ஜாக் செட் பண்ணி இருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துலதான் நீங்க ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்காக நீங்க இதை கையிலேயே ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சுக்கணும்.
இது எப்படி நான் உங்களுக்கு செட் பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஹோல்ஸ்ல வந்து இது இப்படி நீங்க உள்ள விட்டுட்டு நீங்க இத வந்து நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி இப்படி பிடிச்சிருப்பா இப்படி லாக் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி லாக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா? இப்ப கரெக்டா நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம். இப்ப ரொட்டேட் பண்ண பண்ண உங்களுக்கு ஜாக் எப்படி மேலே ஏறுதுன்னு பாருங்க. Sepertinya apa? Untuk apa sedikit? Itu gimana? ஆக்சுவலா நம்ம இவ்வளவு தூரம் ரொட்டேட் பண்ணது போதும். இது பஞ்சர் ஆகாத டயருங்கனால நமக்கு இந்த இது ரொட்டேஷன் போதும். இதுவே பஞ்சர் ஆன டயரா இருந்தா நம்ம இன்னுமே கொஞ்சம் மேல ரொட்டேட் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லா நட்டையும் லூஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. இப்ப எல்லா நட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த டயரை எப்படி வெளியே எடுக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த நட்டை இது கழட்டிட்டோம் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்போசிட் இருக்கிற இந்த நட்டை ரிமூவ் பண்ணணும். நட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பக்கத்தில் பத்திரமா வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு நட்டு மட்டும் கொஞ்சம் டைட் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ வீலை கொஞ்சம் நீங்கள் இது ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கழட்டிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டயர் வந்து இப்படி பிடிச்சி நீங்கள் ரிமூவ் பண்ணணும், தூக்கணும். இப்போ இந்த பஞ்சரான டயர் எடுத்து நம்ம இங்கே வச்சுட்டு சேஃப்டிக்காக இந்த டயர் எடுத்து நம்ம ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ண போகிறோம். Oke, nah, berapa sih? Iya, betul. Ini baru umum bang. Ini cara main. இப்போ நான் கையிலேயே இதை கை டைட் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட் வீல் ஸ்பேனர் வச்சு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம ஜாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சேஃப்டி டயரை நம்ம வெளியே எடுத்துட்டு ஜாக்கையை ரிமூவ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு லூஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இனி இதை கையிலேயே லூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜாக் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த 4 நட்டையும் நீ நம்ம கிராஸ் டைட் பண்ணணும். இது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக ஆப்போசிட்ல இருக்கிற நட்டை டைட் பண்ணுவோம். நாலு நட்டும் கரெக்டாக டைட்டாக இருக்கான்னு இங்கே ஒன்ஸ் வந்து இந்த வீல் ஸ்பேனரில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டெப்னி டயர் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீல் கப் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த வீல் கப்பில் இந்த இடம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து இந்த மவுத் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வச்சு செட் பண்ணணும். கையில் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா டைட் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு முக்கியமான டிப்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது என்னென்னா, நீங்கள் ஸ்டெப்னி மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணணும். என்னென்னா, நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணி ஹேண்ட் பிரேக் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும்.
ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு கியர் வந்து நீங்கள் டவுனில் வச்சுக்கணும், அதாவது ஃபர்ஸ்ட் கியரில் வச்சுக்கணும். அப்போ தான் ஹில்ஸ் ஏரியாவில் இல்லைனா ரொம்ப இறக்கமாக இருக்கிற இடத்துல எல்லாம் கார் வந்து உங்களுக்கு நகராக முன்னாடி பின்னாடி இல்லை எங்கேயுமே மூவ் ஆகாமல் அப்படியே கரெக்டாக நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.